வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி. கரூரில் மணல் கடத்தல் தொடர்பாக அவதூறுகளை அள்ளி வீசும் அரசியல் கட்சியினர். பாமக மாவட்ட செயலாளர் மீது குற்றச்சாட்டு கூறி வன்னியர் மக்கள் கட்சி நிறுவனர் கரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வன்னியர் மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் சக்தி பொடியாச்சியாக என் மீது சில அவதூறுகளை குற்றச்சாட்டுகளை பரப்பி இருந்தார். தோகைமலை பகுதிகளில் கல்குவாரிகள் நடத்துபவரிடம் பணம் வசூல் செய்து கட்ட பஞ்சாயத்து செய்த வகையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது பாமகவுடைய தலைமைக்கு தெரிய வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர். பின்பு பாமகவுடைய மூத்த வன்னியர் சங்க நிர்வாகி டாக்டர் மணி என்பவர் மூலமாக இப்பொழுது கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். பொறுப்பேற்ற பிறகும் மீண்டும் அதே வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர் வெள்ளக்காம்பட்டி என்ற இடத்துல கிராவல் மண் கடத்துவதில் அவரும் அவருடைய கூட்டாளியும் பேசிய ஆடியோ பதிவை உங்களிடம் நான் இப்பொழுது காட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன். மேலும் அவர் தன்னை ஒரு RSS காரன் என்று பட்டவர்த்தனமாக சொல்லி அந்த மணல் வியாபாரத்தில் சம்பந்தப்பட்ட நபரை மிரட்டும் ஆடியோ இருக்கிறது. அதை உங்களிடம் காட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன். மேலும் அவர் தற்பொழுது காளியத்தூர் மேட்டில் 3 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு வீட்டை புதுப்பித்து செய்து கொண்டிருக்கிறார், கட்டி கொண்டிருக்கிறார். அதற்கு அவருக்கு வருமானம் எப்படி வந்தது, பணம் எப்படி வந்தது? அவர் ஒரு குவாரியை பர்மிட் எடுத்தும் இன்னொரு குவாரி பர்மிட் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உங்களிடம் ஆதாரத்துடன் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். திரு பிரேம்நாத் அவர்கள் என்னை அரசியல் வியாபாரி விபச்சாரி என்கிறார். அரசியல் வியாபாரி விபச்சாரி என்பது நானா அவரா என்பதை அவருடைய கேள்விக்கே விட்டு விடுகிறேன். அவர் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் திமுகவினுடைய தற்போதைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை பொது நிகழ்வுகளை பார்த்தாலும் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு MR பாஸ்கர் அவர்களை பொது வழியிலே பார்த்தாலும் கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகம் இல்லாமல் மாமா என்று சொல்லி அவர்களை அரவணைத்துக் கொண்டு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு தன் பொருளாதாரத்தை வளர்த்துவதற்காக அவர் எப்படியெல்லாம் நடித்துக் கொண்டிருக்கார் என்பது அனைவருக்குமே தெரியும். அவர் சொல்கிறார், காவிரி தாயின் வயிற்றை கிழித்து மணல் கொலை நடைபெறுகிறது என்று. ஏன் அவருடைய மாமா மதிப்புமிக்க MR விஜயபாஸ்கர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்த போது லாரிகளிலும் டாரஸ்களிலும் மணல் காவிரி மணல் எடுத்து கொண்டு கேள்வி கேட்டிருப்பாரா? அதிமுக ஆட்சியில தொடர்ந்து ஒரு நாள் கூட தவறாம 16 டயர் வண்டியில இங்கிருந்து காவிரி ஆற்று மணல் மரியாதைக்குரிய தம்பித்துறை MP அவருடைய கல்லூரிக்கு கிருஷ்ணகிரி சேர்ந்தது. அப்பொழுது இந்த கேள்வி கேட்டிருக்கலாம் அல்லவா? அவர் அரசியல் லாபத்திற்காக தேவைக்கு தகுந்த மாதிரி பேசுவார் என்பதை உங்களிடம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதனால் அவர் மற்றவரை விமர்சனம் செய்வதற்கு முன்னதாக தன்னுடைய முதுகை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்.